பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக சுகமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சிந்த இருதயத்தை ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 4. மீண்டுமாய் நாம் உங்கள் கையில் வேதகம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து வாசி, இல்லை என்றால் ஸ்க்ரீனில் கொடுக்கப்படுகிற இந்த வசனத்தை பார்த்து நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. எங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய், பலனாய், புதுப்பிக்கிறதாய் மாறட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறவர். எங்களை, எங்கள் குடும்பத்தை உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் வசனத்தின் மூலமாய் வழி நடத்தும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. ஒரு விசை கூட எங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் வாசித்த இந்த வசனம் மிகவும் பிரபலமான வார்த்தை, எல்லோருக்கும் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது, பிலிப்பியருக்கு இந்த நிருபம் எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், always be rejoice. And again I say rejoice. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். உன் துக்க நாள் முடிந்து போம் என்று சொன்ன கர்த்தர். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். இயேசு யார் தெரியுமா? புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் கூட அருமையான வசனம் இருக்கிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தார். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தாவினால் உண்டாகுகிற சந்தோஷம் என்று பார்க்கிறோம். நெகேமியால பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. ஆவியின் கனிகளை குறித்து பார்க்கும்போது அன்பு, சந்தோஷம். எனக்கு அநேகருக்கு தேவை இன்னைக்கு சந்தோஷம். துக்கித்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உபத்திரவத்திலேயும் சந்தோஷம் என்று இருக்கிறது. கொரிந்து நிருபத்தில் பார்க்கிறோம், பவுல் சொல்றாங்க, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது சாத்தானால் கொட்டும் ஒரு தூதனா இருந்தது. அவர் போய் தேவ சமுத்திரத்தை 3 தரம் போய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும். உடனடியாக அவனுடைய வார்த்தை வருகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆனாலும் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறபடியினால் என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம்,
நம்முடைய வாழ்க்கையில் சில பாரங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். இதன் மத்தியில் ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இதன் மத்தியில் சந்தோஷமாயிருப்பார்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயோ, அநேக நாள் துக்கித்துக் கொண்டிருக்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, எருசலேம் இருக்கிற வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. வேத வசனம் சொல்லுகிறது, எருசலேம் நகரம் துக்கித்தது, எருசலேம் பட்டணம் முழுவதுமாய் துக்கித்தது. நெகேமியா புலம்புகிறார். நெகேமியா இருதயத்தில் பாரம், காரணம் அலங்கம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது. திரும்ப கெட்டுறாங்க, வாசல்களை கெட்டுறாங்க, அலங்கத்தை கெட்டுறாங்க, தேவாலயத்தை கெட்டுறாங்க, தாழ்பால் இடுறாங்க. பின்பதாக வேதத்தில் பார்க்கிறோம், எருசலேம் நகரம் களி கூர்ந்தது. ஒருவேளை பாழான ஸ்தலம் போல் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை துக்கம் போல் இருக்கிறது, என்னுடைய குடும்ப ஜீவியங்களை பார்க்கும்போது துக்கம். ஆனால் வாக்கு தத்தம் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், எருசலேமின் வாழ்வை காண்பா. எருசலேமின் வாழ்வு என்று சொல்லப்படும் போது எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. வாழ்க்கையின் களிப்பு தூரத்தில் கேட்கப்படும். புலம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிறவர், புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை கொடுக்கிறவர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறவர். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்பதாக வாருங்கள். மகிழ்ச்சியாய், சந்தோஷத்தோடு. இன்னைக்கு ஆனால் சந்தோஷம் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கிறீர்களா? சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு அந்த பிலிப்பியர் நிருபத்தை நாம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு 4 அதிகாரங்கள் இருக்கிறது. 4 அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு குறிப்பை எளிமையாய் உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இந்த பட்டணத்துக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாதையில மிஷனரி ஜர்னியா இருக்கும்போது அந்த பட்டணத்தார் பவுலுக்கு உதவி செய்தார்கள். பிலிப்பு பட்டணம் இல்ல, தங்க சோழங்கம் இருக்கிற பட்டணம் என்று சொல்லுகிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் வசதியானவர்கள் என்று சொல்றாங்க. அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபை பவுலுக்கு அதிகமாய் உற்சாகப்படுத்தினது. பவுலை தாங்கினாங்க, பொருளாதாரத்தில் பண காரியங்களை தாங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபை. இந்த சபைக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் நிருபத்தை எழுதுகிறார். தேவ ஜனமே, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் யார் தெரியுமா? சந்தோஷப்படுத்துகிறவர். அவர் சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். தேவாலயத்தில் ஒரு நதி இருந்தது. அந்த பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறவர். பேரின்பம், சந்தோஷத்தின் உச்சகட்டம், ஆனந்தத்தின் உச்சகட்டம் பேரின்பம். பரிசுத்தாவின் நதி பேரின்ப நதியாய் நமக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபகுக்குள்ள கூட தேவ மனுஷன் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலம் இல்லாமல் போனாலும், ஒளிவு மரத்தில் பலமற்று போனாலும், வயல்வெளியில் தானியங்கள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு தேவ மனுஷன் இப்படித்தான் இருக்க வேண்டும். தேவைகள் இருக்கலாம். அந்த மனுஷருக்கு பிசினஸ்ல அடிக்கு மேல அடி. ஆட்டுத்தொலை வச்சு பாக்குறாங்க, அவ்வளவுதான் லாஸ். மாடு பண்ணார், மாட்டு பிசினஸ் பண்றாரு, அங்க லாஸ். ஒளிவு மரம் வைக்கலாம், திராட்சை தோட்டம் வச்சு பார்க்கலாம், ஐயோ எல்லாம் அடிபட்டு போனது. வயல் பார்க்கலாம், தானியம் இல்லாமல் போனது, எல்லாம் முதலற்று போன நிலைமை, எல்லாம் நஷ்டம். ஆனா தேவ மனுஷன் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், என் இருதயம் ஆனந்தத்தினால் நிறைந்திருப்பதாக. முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம், ஆனால் இருதயத்திற்குள் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இருதயத்திற்குள் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் நிறையப்படுவீர்களாக. இதற்கு 2 விதமான சந்தோஷம் இருக்கிறது. அநித்தியமான பாவ உலக சந்தோஷம், அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். சுய இன்பம் என்று வார்த்தை இருக்கிறது. சினிமா, ஐயோ அதுக்கு போன சந்தோஷம் கிடைக்கும்னு போறாங்க, கொஞ்ச நேரம். வெளியே வந்த பின்பதாக திரும்ப மீண்டும் பிரச்சனைகள்,
மதுபானம் மருந்தினால் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி மதுபானம் மருந்துகிறாங்க. அது அருந்துகிற நேரம் மாத்திரம் ஏதோ உலக சந்தோஷம் கொஞ்சம் அனுபவிக்கிறார்கள். அதுக்கு பின்பதாக சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, நஷ்டம், தன்னுடைய ஸ்டேட்டஸ் இழக்கிறாங்க. சந்தோஷம் எங்கேயா இருக்கிறது? தன்னுடைய வாழ்க்கையை பெரிதாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி கடனுக்கு மேல் வட்டிக்கு மேல் பணங்களை வாங்கி பெரிதாய் கட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டி கடைசியில் பண பிரச்சனைகள் மாட்டிக்கொள்றாங்க. எங்கேயா சந்தோஷம் இருக்கிறது? புதிய உடை போடுவதனால் சந்தோஷம், அது பலதாய் மாறின பின்பதாக சோர்வு. இதெல்லாம் உலக சந்தோஷம். ஆனால் நித்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம். அது ஆண்டவர் இயேசு மட்டும் கொடுக்க முடியும். சந்தோஷத்தினால் நிறைய பண்ணுகிறவர், சந்தோஷத்தால் நிறைய பண்ணுகிறவர். இந்த தேவ மனுஷன் பவுல் சில நிருபத்தில் பார்க்கும்போது உபத்திரவத்தில் சந்தோஷமா இருங்கிறார். எனக்கு கொடுத்த பலவீனத்தில் நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன்னு சொல்றார். நம்பிக்கைகளை சந்தோஷமா இருங்கள் சொல்றார். சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஜெபம் பண்ணும்போது சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல சந்தோஷமா இருங்க, துக்கத்துல சந்தோஷமா இருங்க. இப்படி பல காரியம், பலவீனத்துல சந்தோஷமா இருங்கள். இந்த தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிறையப்பட்டிருந்த தேவ மனுஷன். ஒவ்வொருவரும் தேவனுடைய சந்தோஷத்தால் நிறையப்படுவீர்களாக. இன்னைக்கு முகத்துல சிரிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்தை தேடி அங்கு இங்கி ஓடுகிற கூட்டம். நல்லா படிச்ச எனக்கு சந்தோஷம் கிடைச்சிரும், நல்ல வேலைக்கு போன எனக்கு சந்தோஷம் கிடைச்சிரும். இன்னைக்கு சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம். இயேசு ஒருவர் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்தில் யாபேஸ் என்கிற ஒரு நபர், தாய் அவனை பெறும்போது வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லி துக்கம், யாபேஸ் என்று சொல்லி பெயர் பெற்றார். துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ். யாபேஸ் என்று பெயருடைய அர்த்தம் துக்கம். பொதுவாய் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதலாவது பரிசு பெயர் பரிசு. இவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்த துக்கம். எங்க போனாலும் துக்கம் துக்கம் என்று சொல்லி அழைக்கப்படுவான். யாபேஸ் தேவ சமூகத்தில் வந்துட்டு தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறான். என் எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலை காத்தல. என் பேரு துக்கம்பா, எங்க அம்மா என்ன துக்கம்னு பேரை வச்சுட்டாங்க, துக்கத்தோடு பெற்றேன், நான் பெறும்போது துக்கம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துருளோம். அப்படி ஜெபம் பண்றார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். முத்திரை போடப்பட்டிருந்த துக்கம் என்று முத்திரை போடப்பட்டிருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிற தன் சகோதரனை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பவுல் இந்த நிருபத்தை எங்க எழுதுகிறார் என்றால், பொதுவாக இந்த பிலிப்பிய நிருபம் சிறைச்சாலை நிருபம் என்று அழைக்கப்படும். பிரிசன் எபிஸ்டல்ஸ். பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலமோன், இதெல்லாம் அதாவது பவுல் ஊழியத்தின் நிமித்தமாய், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஜெயிலாம் பயங்கர கொடூரமா இருக்கும். பிரிசன் ரொம்ப உபத்திரப்படுகிற நிலைமை. கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் சந்தோஷமா எழுதுறார். சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். சிறைச்சாலையில் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது, தொழுவு கெட்டி இருக்கும் போது எங்கெங்க சந்தோஷம் இருக்கும்? ஆனா தேவ மனுஷன் சொல்றார், நான் சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி புரிந்து கொள்ளலாம்? இது சிறைச்சாலையில் தான் எழுதினார் என்று எப்படி புரிந்து கொள்ளலாம்? நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். நான் சில வசனத்தை சொல்லும் போது என்னோடு கூட கவனியுங்கள். அதுல சில வசனத்தில் இருக்கிற வார்த்தை நிமித்தமாய் நாம் இந்த பிலிப்பிய நிருபம் சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதப்பட்டது என்பதை கற்றுக்கொள்ளலாம். வசனம் 7ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கவனிங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் கட்டுகளிலும். வசனம் 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். அரண்மனை எங்கும் உள்ளவருக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, அதுல சொல்றார் கட்டுகள், என் கட்டுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. வசனம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். என் கட்டுகள்.
வசனம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட, என் கட்டுகள். இந்த 4 வசனத்தை கவனிக்கும் போது என் கட்டுகள், என் கட்டுகளோட, அப்படி என்றால் தன்னுடைய கைகளும் கால்களும் தொழுவத்தில் கட்டப்பட்ட நிலைமை, சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்து எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மருத்துவரை அணுக போனா, நான் பயங்கர துக்கம் நிறைந்தவன், அவனுக்கு வேற எந்த வியாதி இல்லை. மருத்துவரை போய் அணுகி, நான் சந்தோஷமா இருக்கணும், ஏதாவது மருந்து கொடுங்க, எனக்கு அதிகமாய் வேதனை, எனக்கு துக்கம், இந்த துக்கத்திலிருந்து சந்தோஷமா மாறுறதுக்கு எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு மருத்துவரை போய் அணுகிறார். மருத்துவர் என்ன செய்வார்? வியாதிக்காக மருந்து கொடுத்து விடலாம். உள்ளத்தில் இருக்கிற துக்கம் மாறுவதற்கு எங்கே மருந்து இருக்கிறது? ஆனா வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சியா இருந்தால் போதுமாம், நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. இட் இஸ் பெஸ்ட் ரெமிடி. நம்முடைய ஜாய்ஃபுல் ஹார்ட். இத மனுஷன் போய் கேட்கிறான், டாக்டர் சொல்றாரு, ஐயா அப்படியா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரணுமா, மகிழ்ச்சியா இருக்கணுமா, உங்க ஏரியா பக்கத்துல இங்க அது சர்க்கஸ் நடக்கும், அந்த சர்க்கஸ் நீங்க போய் பாருங்க. அங்க சர்க்கஸ் நடக்கும் போதே உள்ள கோமாளின்னு ஒருத்தர் இருப்பான், ட்ரெஸ் வித்தியாசமா போட்டுப்பான், அவனை பார்த்தாலே சிரிப்பு வரும். இந்த கோமாளி செய்யற ஆக்டிவிட்டிஸ், சில காரியத்தை செய்வான், நமக்கு அறியாமலே சந்தோஷம் வரும், சிரிப்பு வரும். ஆகவே நீங்க சர்க்கஸுக்கு போய் அங்க போய் பாருங்க அப்படி என்று இந்த மருத்துவர் ஒரு ஆலோசனையை சொன்னார். உடனே இந்த மனுஷன் தேம்பி தேம்பி அழுகிறார், ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறார். மருத்துவர் ஆச்சரியப்பட்டார், ஏன் நான் வேற எதுவும் சொல்லலையே, ஐயா என்னாச்சு, நீங்க என்ன அழுறீங்க? அந்த மனுஷன் சொன்னானா, அந்த சர்க்கஸ்ல இருந்து அநேக ஜனங்களை சிரிக்க வைக்கிற கோமாளியே நான் தான் அப்படிங்கிறானா. அநேகரை சிரிக்க வைக்கிற தொழில், ஆனால் தனக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை. இப்படித்தான் நம்முடைய காரியத்தில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது, நம்முடைய நிலைமையை பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பதை போன்று மற்றவர்களுக்கு தெரியலாம். ஆனா என்னுடைய இருதயத்தில் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் இருதயம் துக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆமேன். தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் ஒன்றும் இல்லாமல் மத்தியிலும் கர்த்தர் சந்தோஷத்தால் நிறைய பண்ணுகிற கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கட்டுகள் மத்தியிலிருந்து சொல்லுகிறார், இந்த கட்டுகள் மத்தியில் நான் சந்தோஷமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன். Joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி ஆயிருங்க. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். முதல் அதிகாரத்தில் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், what he is revealing, what he is exhorting, அவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியும்? பொதுவாய் இந்த பிலிப்பிய நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 18 இடங்களில் சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை தான் எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது சந்தோஷ இருதயத்தோடு சந்தோஷமாக எழுதுகிறார். அவருக்கு இருக்கிற நிலைமை கட்டப்பட்ட நிலைமை, துக்கப்படக்கூடிய நேரம், உபத்திரப்படக்கூடிய நேரம், ஆனால் அந்த சந்தோஷத்தை குறித்து எழுதுகிறார். இதுல சில காரியத்தை கவனிங்கள். அதான் சொல்லுகிறார், மறுபடியும் சந்தோஷமா இருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை கவனிங்கள். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு, இந்த வார்த்தை சந்தோஷம் என்கிற வார்த்தை இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் 2 முறை சந்தோஷம் என்கிற வார்த்தை இருக்கிறது. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். வசனம் 25ஆம் வசனம், இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்குள்
பெருகும்படிக்கு. 26 வசனம், உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும். இப்படி முதல் அதிகாரத்தில் சில சந்தோஷம், மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை இந்த நிருபத்தில் பயன்படுத்துகிறார். தேவ மனுஷன் சந்தோஷத்தினால் நிறையப்பட்டிருக்கிறவர். சந்தோஷத்தை குறித்து எழுதுகிறார். முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் வாழ்வதில் சந்தோஷம். ஐயா, ஒவ்வொருவருக்கும் வாழ்வதில் சந்தோஷம் உண்டாகட்டும். நான் ஏன் வாழ்கிறேன்? சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். நான் எதற்காக வாழ்கிறேன்? எனக்கு ஏன் வாழ்க்கை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த வாழ்கிற காலத்தில் சந்தோஷத்தோடே வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. என்ன பவுல் சொல்றார் பாருங்க. இந்த முதல் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை கவனியுங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனானாலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். வாழ்வதில் இன்றைக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். ஐயா, எனக்கு ஒரு வாழ்க்கையில் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இது ஒரு முடிவு அல்ல. இயேசு ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். இயேசு வாழ்க்கையை கொடுக்கிற கர்த்தர். வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவுதான் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, புதிய ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்காக, புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காக இயேசு இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ரெண்டு விதமான வாழ்க்கையை சொல்லுகிறார். ஒன்று பூமிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று பரலோக வாழ்க்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், சாவு எனக்கு ஆதாயம். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. இதுக்கு பின்பதாக நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. வாழ்வதில் சந்தோஷம் உண்டாகட்டும். இவர் வாழும்போது இந்த சூழ்நிலையில் உபத்திரவ காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைகள் கட்டப்பட்ட நிலைமை. ஆனாலும் சுவிசேஷத்தை குறித்து, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம். இன்னும் சொல்றாரு, சாவினாகிலும் ஜீவனாகிலும் நான் கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்வேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவுடைய பாடு மரணம் எனக்குள் இருக்கிறது. இன்னொன்று சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். வாழ்வதில் சந்தோஷம் உண்டாகட்டும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. முதலாவது அதிகாரம் வாழ்வதில் சந்தோஷம். 2ஆம் அதிகாரத்தில் கவனிப்போம். 2ஆம் வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்கள் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். சந்தோஷம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். வசனம் 14ஆம் வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்கிற வார்த்தை இருக்கிறது. 17ஆம் வசனத்தை கவனிங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். தேவ மனுஷன் சந்தோஷத்தால் நிறையப்பட்டிருக்கிறவர். சந்தோஷத்தை குறித்து எழுதுகிறார், மகிழ்ச்சியை குறித்து எழுதுகிறார். 18ஆம் வசனம், இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்க. நீங்களும் மகிழுங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க. 28ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரத்தில் அனுப்புவேன். கூட சந்தோஷப்படணும் நீங்க. 29ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட, கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட. இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தை குறித்து எழுதுகிறார், சேவை குறித்து எழுதுகிறார். நான் ஒருவனை அனுப்புவேன், சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரங்களுக்குள் அனுப்புகிறேன், வேலையாளர் உங்களுக்குள் அனுப்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதை குறித்து ஒரு சந்தோஷம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் சேவையில் சந்தோஷம் என்கிற வார்த்தை கற்றுக்கொள்கிறோம். சேவையில் சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஊழியம் செய்கிறார்? 3ஆம் வசனம் கவனியுங்கள். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்கள் மேலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடமைகள். நல்ல ஒரு சேவை மனப்பான்மை பாருங்க. இன்னொரு சேவை இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதற்காக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 14ஆம் வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படல. என்னுடைய சேவையில ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் பண்ணுகிற சேவையில் மகிழ்ச்சி இருக்கிறது. தொண்டு சேவையா, ஊழிய சேவையா, மகிழ்ச்சி உண்டாகட்டும். நான் பண்ணுகிற சேவையில் எனக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சி உண்டாகட்டும். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். முதலாவது வாழ்வதில் சந்தோஷம் உண்டாகட்டும். 2வது பண்ணுகிற ஒவ்வொரு சேவையில் பிரயாசத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள்.
எழுதினவே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சந்தோஷத்தை குறித்து எழுதுகிறேன், அது எனக்கு நலமா இருக்கும், வருத்தமே அல்ல, நலமா இருக்கும் உங்களுக்கு, சந்தோஷப்படுங்கள். திரும்பிய சொல்றார். ஏன் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரனாக எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். 10ஆம் வசனத்தை கவனிங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவிக்கிறதற்கு அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளா எப்படியாக நான் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு ஒரு காரியம் இதை பார்க்கிறோம், ஐக்கியத்தை பார்க்கிறோம். பாடுகளின் ஐக்கியம். இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்வதற்காக. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஒப்புரவாகுதல், சமாதானம், ஐக்கியம். நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கடைசி ஜெபத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது பண்ணினார். ஒன்றாயிருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவது, ஐக்கியத்தில் சந்தோஷம். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், ஜனத்தோடு கூட ஐக்கியம், ஊழியர்களோடு கூட ஐக்கியம், குடும்பத்தோடு கூட ஐக்கியம். fellowship, join us in fellowship. குடும்ப ஐக்கியத்தில் சந்தோஷம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் சந்தோஷம். 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதலால் எனக்கு பிரியும் வாஞ்சியமான சகோதரி, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர். எனக்கு சந்தோஷமானவங்க நீங்க சொல்றார். 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. வசனம் 10ஆம் வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் வளர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பிரதிபலனில் சந்தோஷம். என்ன சொல்கிறார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சொல்லி முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவிலெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிரதிபலனில் ஒரு சந்தோஷம். இந்த பூமியில் மாத்திரமல்ல, மறுமையில் ஒரு பெரிய பிரதிபலன், நித்திய ஜீவன், நித்திய கிரீடம் எனக்கு தருவார். 4 காரியம் பார்த்தோம். வாழ்வதில் சந்தோஷம், 2வது சேவையில் சந்தோஷம், 3வது ஐக்கியத்தில் சந்தோஷம், 4வது பிரதிபலனில் சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் வேணும் என்று சொல்றவங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை சந்தோஷப்படுத்துங்க. அன்பு தகப்பனே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.